தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வாகன இறக்குமதிக்காக காத்திருப்போருக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி. இலங்கையின் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம். ஒரே நாளில் நூற்றுக்கணக்கானோர் கைது, அதிரடியாக களமிறங்கிய போலீசார். மலையக தொடர்ந்து சேவையில் ஏற்பட்டுள்ள சிக்கல். 3 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. இலங்கையில் அதிகரிக்கும் மரணங்கள், எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. கொழும்பில் பயங்கரம், தொழிலாளியை அடித்துக் கொன்ற முதலாளி. கொழும்பில் கொட்டி தீர்க்கும் கனமழை, வெள்ளத்தில் மூழ்கிய பல வீதிகள். தொடர்வன விரிவான செய்திகள். தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்தால் வாகன இறக்குமதி வரியையும் அதிகரிக்க வேண்டியிருக்கும் என அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வாழ்க்கை செலவை கருத்தில் கொண்டு வாகன இறக்குமதிக்கான வரிகளை வருடாந்தம் திருத்துவதற்கு சர்வதேச நாணய நிதியத்துடன் அரசாங்கம் இணக்கத்தினை தெரிவித்துள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கமைய கார்கள் இறக்குமதி செய்யப்பட்டால் வரிகள் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொருளாதார வளர்ச்சி மற்றும் பணவீக்க விகிதத்தின் காரணிகளுக்கு ஏற்ப இந்த வரி திருத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அத்தியாவசிய வாகனங்களை மாத்திரம் முதலில் இறக்குமதி செய்வதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இதேவேளை தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்தால் வெளிநாட்டு கையிருப்பு பாதிக்கப்படாத வகையில் 1000க்கும் குறைவான என்ஜின் திறன் கொண்ட சிறிய அளவிலான வாகனங்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் இறுதி முடிவு எட்டப்படவில்லை எனவும் தெரியவந்துள்ளது. இந்த வருடத்தின் இறுதியில் இலங்கையின் பொருளாதாரம் 3% அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பதாக இலங்கை மத்திய வங்கி எதிர்வு கூறியுள்ளது. இதேவேளை அடுத்த வருடம் மார்ச் மாதம் வரையில் இலங்கையின் பணவீக்கம் எதிர்பார்த்த இலக்கை விடவும் குறைவான மட்டத்தில் இருக்கும் என மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்டுள்ள நாணய கொள்கை அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. மின்சாரம், எரிபொருள் மற்றும் உணவுப் பொருட்களின் விலைகள் காரணமாக நாட்டின் பணவீக்கம் எதிர்வரும் 7 மாதங்களுக்கு 5%-த்திலும் குறைந்த மட்டத்தில் காணப்படும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாதகமற்ற புள்ளி விவரங்களின் விளைவுகளின் அடிப்படையில் கடந்த ஜூலை மாதத்தில் பணவீக்கம் 1.7%-லிருந்து 2.4%-ஆக அதிகரித்தது. இந்நிலையில் அடுத்த வருடம் 2ஆம் காலாண்டில் முதன்மை பணவீக்கம் தற்காலிக உயர்வொன்றை பதிவு செய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட ஜுக்திய நடவடிக்கைகளின் போது பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கமைய கடந்த 24 மணித்தியாலத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஜுக்திய நடவடிக்கையின் போது 685 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 23 பேர் போலீஸ் தடுப்பு காவலுக்கும் 6 பேர் புனர்வாழ்வு நிலையங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது போதைப்பொருள் குற்றம் தொடர்பில் 676 ஆண்களும் 9 பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் சந்தேக நபர்களிடமிருந்து 225 கிராம் 49 மில்லி கிராம் ஹெரோயின், 281 கிராம் 323 மில்லி கிராம் ஐஸ், 6388 கிராம் மில்லி 385 கிராம் கஞ்சா, 1037 போதை மாத்திரைகள் மற்றும் 3957 கஞ்சா செடிகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மலையகத்திற்கான தொடருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. பதுளையிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த தொடருந்து நேற்று பிற்பகல் தெமோதர தொடருந்து நிலையத்திற்கு அருகில் தடம் புரண்டமை காரணமாக தொடருந்து சேவை தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மலையக தொடருந்து மார்க்கத்தில் பதுளை மற்றும் கொழும்பு கோட்டைக்கு இடையில் தொடருந்து சேவை தடைப்பட்டுள்ளதாக நாவலப்பிட்டி தொடருந்து கட்டுப்பாட்டு அலுவலகம் தெரிவித்துள்ளது.
இதேவேளை தொடர்ந்து தண்டவாளங்கள், தொடர்ந்து என்ஜின்கள், பெட்டிகள் மற்றும் புவியியல் காரணங்களினால் ஏற்பட்ட பராமரிப்பு பிழைகள் காரணமாகவே தொடருந்துகள் தடம் புரண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணைகளின்படி பெரும்பாலான தொடருந்துகள் என்ஜின்கள் மற்றும் பெட்டிகளில் உள்ள சக்கரங்களில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தடம் புரண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மலேக பாதையில் தண்டவாளங்களின் மோசமான பராமரிப்பு காரணமாக சில தொடருந்துகள் தடம் புரண்டுள்ளன. இப்பகுதியின் புவியியல் சூழ்நிலை காரணமாக பெரும்பாலான தொடருந்து பாதைகள் பழுது பார்க்க முடியாத நிலையில் உள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 3 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நிலவும் அதிக மழையுடனான வானிலை காரணமாக நாட்டின் சில பகுதிகளில் மண் சரிவு ஏற்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை அறிவிப்பு நேற்று இரவு 7:30 மணி முதல் இன்று இரவு 7:30 மணி வரை செல்லுபடியாகும் என தேசிய கட்டிட மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி காலி மாவட்டத்தின் நெலுவ, எல்பிட்டிய, நாகொட, யகலமுள்ள பிரதேசங்களுக்கும், களுத்துறை மாவட்டத்தின் ஹொரணை, மதுகம பிரதேசங்களுக்கும் மற்றும் மாத்தறை மாவட்டத்தின் பிடபெத்திர ஆகிய இடங்களுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தொற்றா நோய்களை தடுக்க குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. மாத்தளை மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் குமுது பண்டாரவின் ஆலோசனையின் பிரகாரம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத்தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாளக கோட்டைகொடவினால் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. மாத்தளை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் கலந்து கொண்ட பணிப்பாளர் இலங்கையில் தொற்றா நோய்கள் பெரும் பிரச்சினையாக மாறியுள்ளதாகவும் இலங்கையில் 80% மரணங்கள் தொற்றா நோய்களினால் ஏற்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலைமையை சமாளிக்க பலதரப்பு தலையீடு தேவை என்றும் அதற்கேற்ப இந்த குழு கூடி தொற்றா நோய்களை தடுப்பது தொடர்பான வேலை திட்டத்தை தயாரிக்க உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு வெள்ளவத்தை விற்பனை நிலையம் ஒன்றுக்கு அருகில் முதலாளியால் தாக்கப்பட்டு தொழிலாளி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக வெள்ளவத்தை போலீசார் தெரிவித்தனர். இந்த கொலை சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் கொழும்பு 13 பிரதேசத்தைச் சேர்ந்த 46 வயதுடைய நபரொருவரே கொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கொலை செய்யப்பட்டவர் விற்பனை நிலையம் ஒன்றில் தொழிலாளியாக கடமையாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் விற்பனை நிலையத்தின் முதலாளிக்கும் கொலை செய்யப்பட்டவருக்கும் இடையில் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொலை செய்யப்பட்டவரது சடலம் களுபோவில வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேகநபரான 42 வயதுடைய விற்பனை நிலையத்தின் முதலாளி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெள்ளவத்தை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பில் பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளமையினால் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்குள்ளாகியுள்ளனர். இந்த நிலைமை மாலை 6 மணி முதல் பெய்து வரும் கடும் மழை காரணமாக ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இதன்படி காளி வீதி உட்பட கொழும்பின் பல பகுதிகளில் வெள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளது. வீதிகளில் நீண்ட தூரம் வாகனங்கள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.